We bring you greetings in the victorious name of our Lord and Savior Jesus Christ. நம்முடைய வெற்றியாளரும் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். I am overwhelmed by the introduction that has been given to me and to my associate to bring God's word to you. தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே பகிர்வதற்காக வந்திருக்கிற எனக்கும் என்னுடைய உடன் சகோதரருக்கும் கொடுக்கப்பட்டதான வரவேற்பிற்காகவும் அறிமுகத்திற்காகவும் நான் மிகவும் மனம் நெகிழ்ந்து காணப்படுகின்றேன். I remember 1960s when I used to sit here in the same ground listening to men of God like Dr. Sam Kamalasan, Dr. Theodore Williams, Dr. Victor Manoharam and Vedanayagam Sastriya. Dr. Sam Kamalasan, Dr. Victor Manoharam, Dr. Theodore Williams போன்ற தேவ மனிதர்களுடைய இறை செய்தியை கேட்பதற்காக இதே மைதானத்திலே 60ஆம் ஆண்டுகளிலே உங்களைப் போல அமர்ந்திருந்ததான நாட்களை நான் மீண்டுமாய் திரும்பி பார்க்கின்றேன். I never ever thought that one day the Lord would give me the grace to preach His word right from the same pulpit. இதே மேடையிலிருந்து இத்தனை ஆண்டுகளுக்கு பிற்பாடு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பினை ஆண்டவர் எனக்கு தருவார் என்று நான் கனவிலும் கூட எண்ணியதில்லை. I have had several invitations to go over here to this place for various programs. பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு கலந்து கொள்ளும்படியாக இந்த பட்டணத்திலிருந்து தானே எனக்கு பல்வேறு அழைப்புதல்கள் வந்ததுண்டு. But because in the words of the gospel evangelist, I left Nazareth for Naphtali, I did not find time to go over here to preach in a gospel saturated village. நற்செய்தியால் நிரம்பி வழிகின்றதான இந்த நாசரேத் கிராமத்திலே நான் தங்கி பிரசங்கிப்பதை விட சுவிசேஷம் எட்டியிராத பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் என்கிறதான வசன தரிசனத்திலே நாசரேத்திலிருந்து நப்தலியை நோக்கி நான் கடந்து சென்றேன். That is the reason why many times I had to say an affirmative no to these invitations. இப்படிப்பட்டதான அழைப்புதல்களுக்கு இல்லை என்று அழுத்தமாக நான் பதில் சொன்னதற்கான காரணமும் அதுதான். Nevertheless, when after my retirement last year, this invitation came up, the Lord put a burden in my heart to share with my dear friends, brothers and sisters of my own native village, the precious truths that I have learned from God's word, I accepted. ஆகிலும் சென்ற ஆண்டிலே இந்த இயக்கத்தின் பணிகளில் நின்று நான் ஓய்வு பெற்ற நிலையிலே இந்த பட்டணத்திலிருந்து வந்ததான அழைப்பு என்னை சற்று சிந்திக்க வைத்தது. இந்த பட்டணத்தில் வாழ்கின்றதான என்னுடைய நண்பர்கள், அன்பர்கள், உறவினர்கள், என் இன ஊர் மக்களுக்கு நான் கடந்த ஆண்டுகளிலே கற்றுக்கொண்டதான சத்திய வேதத்தினுடைய ஆழ்ந்த சத்தியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிறதான பாரம் எனக்கு வந்தது. May the Lord make these 3 days of meditation of His word together a tremendous addition of a dimension to various aspects of our Christian life and ministry. நாம் எல்லாரும் இணைந்து இந்த 3 நாட்களிலே தியானிக்க இருக்கின்றதான செய்திகளின் மூலம் நமக்கு கிடைக்கின்றதான சத்து நம் ஆவிக்குரிய வாழ்விலே கூடுதலாக ஒரு பரிமாணத்தையும் கூடுதலாக ஒரு வளர்ச்சியையும் கட்டளையிடும் என்று சொல்லி நான் உறுதியாய் நம்புகின்றேன். If you have brought your Bibles, will you turn with me to 1 Corinthians 15th chapter? நீங்கள் உங்கள் வேதங்களை கொண்டு வந்திருப்பீர்களேயானால் என்னோடு கூட கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபத்திற்கு திருப்பிக் கொள்வீர்களா? Look at the 15th chapter. 15வது அத்தியாயம். And we look at verse 57. 57வது வசனம். Thanks be to God who gives us the victory through our Lord Jesus Christ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். I will read that verse again because that is the text of this evening talk. இந்த வசனம்தான் நான் இன்று தியானிக்கின்ற செய்தியினுடைய மைய வசனமாய் இருக்கின்றபடியினால் நான் இதனை மீண்டுமாய் வாசிக்கின்றேன். Thanks be to God who gives us victory through our Lord Jesus Christ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். We are living in a world of defeats. நாம் தோல்விகள் நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். There are defeats in personal life. தனிப்பட்ட வாழ்க்கையிலே தோல்விகள். There are defeats in family life. குடும்ப வாழ்க்கையிலே தோல்விகள். There are defeats in public life. சமுதாய வாழ்விலே தோல்விகள். And there are defeats innumerable in ministerial life. ஊழிய வாழ்விலே எண்ணிறந்த தோல்விகள். Unless we are victorious within and without, we have nothing to offer to this sick world. இந்த ஒரு சூழ்நிலையிலே உள்ளும் புறம்பும் நாம் வெற்றியாளர்களாய் காணப்படாவிட்டால் இந்த உலகிற்கென்று கொடுப்பதற்கு நம்மிடத்திலே எதுவும் இல்லை. Most
of us want to live a totally committed Christian life. நம்மிலே அநேகர் ஆண்டவருக்கு முற்றிலுமாய் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வை வாழ வேண்டும் என்று விரும்புகின்றோம். We try for 1 month or 1 year, but we soon quit and give up because we are not able to make it. இந்த முயற்சியை ஒரு மாதம் தொடர்கின்றோம், ஒரு வருடம் பல்லை கடித்துக் கொண்டு முயற்சிக்கின்றோம். ஆனால் அது கடினமாக இருக்கின்றபடியினாலே இது ஒத்து வராது என்று சொல்லி ஒதுங்கி விடுகின்றோம். And then we give up. Everybody else looks at us with a dismay as if we are backslidden. இப்படி நாம் சோர்ந்து போய் இருக்கின்ற நிலையை பார்த்து எல்லாருமே இவன் பின்வாங்கி விட்டான் என்று சொல்லக்கூடிய ஒரு ஏளன பார்வையிலே நம்மை நோக்குகின்றார்கள். We try again, but we fail miserably. மீண்டுமாய் முயற்சிக்கின்றோம், ஆனால் மீண்டுமாய் தவறி So விடுகின்றோம். we begin to wonder whether continuous victory is ever possible for a Christian. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தொடர்ந்தேர்ச்சியான வெற்றி என்பது ஒரு கிறிஸ்தவனுக்கு சாத்தியமா என்கிற கேள்வி கூட நம்முடைய மனதிலே தோன்றுகின்றது. And also because we are coming to the end of the end time, the devil is more furious than ever because he knows that he has got a very little time. அது மட்டுமல்ல, கடைசி காலத்தினுடைய கடைசி நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரமே உண்டு என்று அறிந்திருக்கின்றதான பிசாசானவன் முன் எப்பொழுதையும் விட இப்பொழுது மிகுந்த சிற்றத்தோடு கூட நம்மை சுற்றி வருகின்றார். Temptations are more. சோதனைகள் அதிகமாயிருக்கின்றன. The devil is more furious than ever. பிசாசு முன்பிருந்ததை விட இப்பொழுது அதிக சீற்றத்தோடு We காணப்படுகின்றார். have more pressures and tensions in life. நம்முடைய வாழ்விலே நம்மை அனுதினமும் நெருக்கின்றதான நெருக்கடிகளும் நிர்பந்தங்களும் So ஏராளம். everything seems to be working against us. இப்படி எல்லாமே நமக்கு விரோதமாக எதிராக காணப்படுகின்றன. And it is depressing us. இது நம்மை சோர்வடைய செய்கின்றது, It discourages us. நம்மை மனம் தளர செய்கிறது. And finally we feel that defeat is the lot for our Christian life. இறுதியிலே நாம் என்ன நினைக்கின்றோம்? தோல்விதான் நமக்கு கிடைக்கக்கூடிய கடைசி பதில் என்று. But that is the greatest lie of the devil. ஆனால் இது பிசாசினுடைய ஒரு பச்சை பொய். Because the Bible says God gives us victory through Jesus Christ always in all places. ஏனென்றால் வேதம் திட்டவட்டமாக சொல்கின்றது, ஆண்டவர் எல்லாவற்றிலும் நமக்கு வெற்றி மேலே வெற்றி தருகின்றார். But that victory is not by ourselves, but that victory is through Jesus Christ. Let me underline that phrase. Through Jesus Christ. ஆனால் இந்த வெற்றியானது நம்மால் கிட்டுவது கிடையாது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே. நான் மீண்டுமாய் அழைத்து சொல்கின்றேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே இந்த ஜெயமும் வெற்றியும் நமக்கு கிட்டுகிறது. In other words, that is the secret of victory. வேறு விதத்திலே சொல்ல வேண்டுமானால் இந்த வெற்றிக்கான ரகசியம் அதுதான். It is not thanks be to God who gives us victory, ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுக்கின்றபடினாலே அவருக்கு ஸ்தோத்திரம் என்பதல்ல. but thanks be to God who gives us victory through Jesus Christ. Underline that. Through Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்பதுதான் அந்த இடத்திலே நாம் கண்ணுற வேண்டியதான முக்கிய சத்தியம். So today I am going to explain to you what it means to experience victory through Jesus Christ. ஆகையால் இந்த மாலை பொழுதிலே உங்களோடு கூட நான் விளக்க விரும்புவது என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சுதந்திரிக்கக்கூடிய இந்த வெற்றியின் ரகசியம் என்ன? Is it just to say the name of the Lord Jesus Christ, that is a strong tower for me? Is it just to have a prayer in the name of Jesus and leave it at that? What exactly it means when we say victory through Jesus Christ? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அடிக்கடி சொல்வதோ, இயேசு கிறிஸ்துவின் நாமமே பலத்த துருகம் என்று பறைசாற்றுவதோ, இயேசுவின் பெயராலே ஜெபிப்பதோ, இப்படி சொல்வதுதான் வெற்றிக்கு ரகசியம் என்று நான் சொல்கின்றேனோ? No, it is much more than that. அதுவல்ல, அதிலும் மேன்மையான ஒரு காரியத்தை நான் சொல்ல பிரியப்படுகின்றேன். There are at least 7 aspects of this truth of victory through Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கிட்டுகின்றதான இந்த வெற்றிக்கு 7 அடிப்படையான காரியங்கள் இருக்கின்றன. I am going to explain them to you during the next 1 hour and 15 minutes before me. எனக்கு எதிரிருக்கின்றதான 1 மணி நேரம் 15 மணித்துளிகளிலே இந்த 7 குறிப்புகளை உங்களுக்கு முன் விளக்க பிரியப்படுகின்றேன். What does it mean when we say victory through Jesus Christ? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிடைக்கின்ற ஜெயம் என்று நாம் சொல்வதனாலே விளை
விளங்கிக் கொள்வது என்ன? Number one, முதலாவது, it is victory through the example of Jesus Christ. ஆண்டவருடைய வாழ்வு முறையின் மூலமாய் கிட்டுகின்ற வெற்றி. It is through the life pattern of Jesus Christ. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வாழ்வு முறையிலிருந்து கிடைக்கின்றதான வெற்றி. It is a victory by a study through observation. அவருடைய வாழ்க்கையை நன்றாக நோக்கி பார்ப்பதன் மூலமாய் நமக்கு கிட்டுகின்றதான ஜெயம். Because no one was tempted as Jesus was tempted. இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டது போல ஒருவரும் ஒரு காலம் சோதிக்கப்பட்டதில்லை. The devil was after Jesus Christ from Bethlehem to Calvary. பெத்லகேம் துவக்கி கல்வாரி முடிய அவரை பின்பற்றியே பிசாசானவன் தொடர்ந்து வந்தான். The Bible says வேதம் சொல்கிறது, he was tempted like us in all points. Let me emphasize, he was tempted like me and you and like all of us in all points, nothing exempted. நம்மை போல எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்ட நபராக, எல்லா காரியங்களிலும் நம்மை போல உங்களையும் என்னையும் போல சோதிக்கப்பட்ட ஒரு நபராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்நாளிலே காணப்பட்டார். There is one young man sitting here and there is one young woman sitting here wondering whether Jesus would have gone through the kind of temptations that you are going through. Yes, Jesus had the same temptation. இங்கே உட்கார்ந்திருக்கின்றதான ஒரு வாலிபன், அங்கே உட்கார்ந்திருக்கிறதான ஒரு வாலிப பெண் இப்படியாய் மனதிலே நினைக்கக்கூடும், என்னுடைய வாலிப பிரச்சனையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து வந்திருக்க கூடுமோ? நான் சொல்லுகிறேன், நிச்சயமாய் அவர் அந்த சோதனையும் கூட கடந்து வரத்தான் செய்தார். But how could he overcome the temptation? இந்த சோதனையை அவர் எப்படி மேற்கொண்டார்? There were many secrets, but I want to just briefly mention three of them. அநேக ரகசியங்கள் இதற்கு உண்டு, ஆனால் இதிலே முக்கியமான மூன்றை மட்டும் நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகின்றேன். Number one, he was totally surrendered to the authority of his father. முதலாவது, ஆண்டவர் தம்முடைய வானக தந்தையினுடைய திரு சித்தத்திற்கு தன்னை முழுமையாய் அர்ப்பணித்திருந்தார். In his farewell address when he came to earth leaving eternity, தன்னுடைய விண்ணரசிலிருந்து இந்த பூவுலகத்திற்கு வரும் பொழுது கடைசியாக அவர்களுக்கு வழி அனுப்பும் பொழுது சொன்னதான உரையிலே அவர் இப்படியாய் குறிப்பிட்டார், Behold, I come to do your will, O my God. பிதாவே, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் இதோ நான் வருகிறேன் என்று அவர் In குறிப்பிட்டார். other words, he said, I am going to do all that is written in the volume of books concerning me. வேறு விதத்தில் சொல்ல வேண்டுமானால், இந்த புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறதான என்னை குறித்ததான உம்மை குறித்ததான காரியங்கள் எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றுவதற்காக வருகின்றேன். And he never went back from the commitment. அந்த அர்ப்பணத்தினின்று ஒரு பொழுதும் அவர் கீழே இறங்கி வரவே In இல்லை. every step and stage of his life, this was very easily observable. அவருடைய வாழ்வின் ஒவ்வொரு படியிலும் ஒவ்வொரு நிலையிலும் இந்த காரியத்தை நாம் மிக தெளிவாக கண்டுற முடியும். Once a military official came to Jesus Christ. ஒரு நாளிலே ஒரு ராணுவ அதிகாரி ஆண்டவரை சந்திக்கும்படியாய் வந்தார். His servant was sick and he beseeched the Lord Jesus Christ for a healing ministry. அவருடைய வேலைக்காரன் சுகவீனமாய் இருந்தபடியினாலே அவருக்கு ஒரு குணமாக்குதலை தரும்படியாக குணமளிக்கும் அற்புதநாதரிடம் அவன் வேண்டி நின்றான். And Jesus said, I will come and heal him. அப்பொழுது அருள்நாதர் சொன்னார், நான் வந்து அவனை குணமாக்குவேன். But this man said, there is no need for you to come to my house. அப்பொழுது இந்த அதிகாரி சொன்னான், ஐயா, நீர் எங்களுடைய வீட்டிற்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. I am a military official. நான் ஒரு ராணுவ அதிகாரி. I am under authority. நான் அதிகாரத்திற்கு I கீழ்ப்பட்டிருக்கிறேன். ask one man to come, he comes. ஒருவனை வா என்றால் I வருகின்றான். say go, he goes. ஒருவனை போய் என்றால் I say போகின்றான். do this and he does it. இதை செய் என்றால் I am செய்கின்றான். under authority, I exercise authority. நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாய் இருக்கின்றேன். இந்த அதிகாரத்தை நான் செயல்படுத்தவும் And you as a செய்கின்றேன். son, you are under authority of the Father. நீங்களும் கூட பிதாவினுடைய அதிகாரத்தின் கீழ் So you செயல்படுகின்றீர்கள். speak the word of command and the devil will leave. அதே அதிகாரத்தை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது நிச்சயமாக பிசாசு அதனை கண்டு நடுங்குவார். What did Jesus say? அப்பொழுது இயேசு என்ன சொன்னார்? I have not seen such a faith even in Israel. இஸ்ரவேலருக்குள்ளே இப்படிப்பட்டதான விசுவாசத்தை நான் ஒரு காலம் காணவில்லை என்று அவர் So சொன்னார். when you are under the authority of God, the devil will come under your authority. இப்படியாக பிதாவினுடைய அதிகாரத்தின் கீழ் நீங்கள் செயல்படும் பொழுது உங்களுடைய அதிகாரத்தின் கீழ் பிசாசு நடுநடுங்குவான். The devil cannot disobey a man who cannot disobey God. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கின்ற ஒரு மனிதனுக்கு பிசாசால் கீழ்ப்படியாக இருக்க முடியாது. Let me say that again. நான் மீண்டுமாய் இதனை The சொல்லுகின்றேன். devil cannot disobey a man who cannot disobey God. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கின்றதான ஒரு மனிதனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்க பிசாசால் முடியவே That's முடியாது. why we read in the book of James, ஆகையால் தான் யாக்கோபின் நிருபத்திலே நாம் இப்படியாய் வாசிக்கின்றோம். submit to God, தேவனுக்கு
கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். Resist the devil. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். He will flee from you. அவன் உங்களை விட்டு ஓடோடி போவான். Many of us, we resist the devil without submitting to God. நம்மிலே அநேகர் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கின்றோம், ஆனால் ஆண்டவருக்கு அடிபணிய மறுக்கின்றோம். So to what extent you have committed your life to Christ, to what extent you have made your surrender, to that extent you can exercise authority on the enemy of God. பிதாவாகிய தேவனுக்கு எந்த அளவுக்கு உங்களை நீங்கள் அர்ப்பணித்திருக்கின்றீர்களோ, அவருக்கு எந்த அளவுக்கு உங்களை முழுமையாக அர்ப்பணம் செய்திருக்கின்றீர்களோ, அந்த அளவுக்கு பிசாசானவன் மேலே நீங்கள் அதிகாரத்தை தைரியமாய் செலுத்த முடியும். Not only that, Jesus was always vigilant in prayer. இரண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபத்திலே எப்பொழுதும் விழிப்புணர்வு உடையவராயிருந்தார். Satan strikes us when we are least expecting the attack. நாம் முற்றிலும் எதிர்பாராத நேரத்தில் தான் பிசாசு நம்மை கீழே சாய்க்க முயற்சிப்பான். That is always a military strategy. இதுதான் பிசாசினுடைய ஒரு ராணுவ தந்திரம். That's why Jesus said, be watchful always, because you don't know when temptation will knock the door of your life. ஆகையால் தான் ஆண்டவர் சொன்னார், சோதனை எப்பொழுதும் உங்களுடைய கதவை தட்டும் என்று நீங்கள் அறியாதிருக்கின்றபடியினாலே எப்பொழுதும் விழித்திருங்கள். We may have a willing spirit, but we should realize we have a weak flesh. நாம் உற்சாகமான ஆவி உடையவர்களாய் இருப்பது உண்மையா இருக்கலாம், ஆனால் நம்மிடத்தில் இருப்பதோ மாம்சமான பலவீனமான மாம்சம் தானே. So that weak flesh must be strengthened to cooperate with the willing spirit by vigilant prayer. இந்த பலவீனமான உடல் உற்சாகமான ஆவியோடு கூட இணைந்து செயல்படும்படியாக விழிப்புள்ள ஜெபம் மிக மிக அத்தியாவசியமாகிறது. The devil is a very good looking personality. பிசாசு ரொம்ப ரொம்ப கவர்ச்சியானவன் பாருங்க. He is always very attractive. அவன் பார்ப்பதற்கு மிகவும் வசீகரமானவன். He comes from the most unexpected person and at the most unexpected place and at the most unexpected time. எதிர்பாராத சூழ்நிலையிலே எதிர்பாராத நபர் மூலமாக எதிர்பாராத இடத்திலே அவன் காட்சியளிப்பான். And you can have the spiritual sensitivity sharpened only by vigilant and watchful prayer. அவனை அடையாளம் கண்டுகொள்வதற்கு கூர்மையான உள் உணர்வு உங்களுக்கு இருக்க வேண்டுமானால் அதற்கு அடிப்படையானது விழிப்புணர்வோடு கூடிய விண்ணப்பமே. Thirdly, you should read through the Gospels as often as possible. மூன்றாவதாக நற்செய்தி நூல்களை இங்கும் அங்கும் அடிக்கடியாக திரும்ப திரும்ப நாம் வாசிக்க வேண்டும். Matthew to Mark, Mark to Luke, Luke to John, John back to Matthew. You should keep on touring in the four Gospels. மத்தேயிலிருந்து மார்க்கு, மார்க்கிலிருந்து லூக்கா, லூக்காவிலிருந்து யோவான், யோவானிலிருந்து திரும்பவும் மத்தேயு, இப்படியாக சுற்றி சுற்றி வட்டமடித்து இந்த நற்செய்தி நூல்களை நாம் கரைத்து குடிக்க வேண்டும். If you want to have a good picture about a building, you need to take photographs from four directions. ஒரு கட்டிடத்தினுடைய முழு தோற்றத்தையும் நன்றாக நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அதனுடைய நாலா பக்கத்திலும் நின்று நாம் அதனை பார்க்க வேண்டும். So we have four Gospels to give us a four-dimensional views of the person of Jesus Christ. அவனமாகவே இயேசு கிறிஸ்துவினுடைய பரிணமிக்கும் தோற்றத்தை நமக்கு விளக்குவதற்கு 4 அற்புதமான நூல்கள் உண்டு. So we need to read through these Gospels again and again and never think that we know all these stories. ஆகவே இந்த ஆண்டவருடைய சரித்திரத்தை நாம் அறிந்திருக்கின்றோம் என்ற எண்ணத்தை கைவிட்டு மீண்டும் திரும்ப திரும்ப இந்த நற்செய்தி நூல்களை நாம் சுற்றி சுற்றி வாசிக்க வேண்டும். How did Jesus respond to that kind of a rebuke? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு கடிந்து கொள்ளுதலுக்கு எப்படி திருப்பி மறுமொழி கொடுத்தார்? How did he answer that kind of a question? எப்படிப்பட்ட ஒரு பதிலை அப்படிப்பட்ட ஒரு வினாவிற்கு அவர் தந்தார்? How did he patiently tolerate that kind of a behavior? எப்படி மிகவும் பொறுமையாக தன்னுடைய சூழ்நிலைகளை கையாண்டார்? So all these things we should learn. இவைகளையெல்லாம் நாம் திருவசனத்தின் வெளிச்சத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும். What would Jesus do in a similar situation? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்து என்ன செய்திருப்பார்? Would he have thought like this? இப்படி அவர் நினைத்திருப்பாரோ? Would he have spoken like this? இப்படி அவர் பேசியிருப்பாரோ? Would he have done like this? இப்படி அவர் செயல்பட்டிருப்பாரோ? Would he have reacted like this? இப்படியாக மறு காரியம் செய்திருப்பாரோ? These questions, when you self-generate them, the answer you get from the Holy Bible, that gives you a support for your effort to live victoriously. ஜெயமாக வாழ்வதற்கு நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற முயற்சியிலே நீங்கள் இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கும் பொழுது திருவசனம் உங்களுக்கு என்ன பதில்களை கொடுக்கின்றதோ அந்த பதில்களை வைத்து
வைத்து நீங்கள் முன்னேறி செல்லலாம். So the first aspect of victory through Christ is by observing the lifestyle of Jesus. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கிட்டுகின்றதான வெற்றியிலே முதலாவது நாம் தியானிக்க வேண்டியதான காரியம் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு முறையின் மூலம் கிட்டுகின்ற ஜெயம். Secondly, through the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிட்டுகின்ற இரண்டாம் வெற்றிக்கான இரண்டாவது காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது அவருடைய இரத்தத்தின் மூலம் கிட்டுகின்றதான வெற்றி. Satan trembles at the very sight and mention of the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை உச்சரிக்கிற மாத்திரத்தில் தானே அந்த இடத்தில் தானே பிசாசானவன் நடுங்குகின்றான். He may be very ferocious. அவன் மிகவும் சீற்றத்தோடு உள்ளவனாய் காணப்படலாம். He may be very violent. அவன் மிகவும் வன்முறையோடு செயல்படுகிறவனாய் இருக்கலாம். The moment he sees a scarlet thread hanging from the rooftop, he simply bypasses you. ஆனால் கோட்டையின் மேலிருந்து தொங்குகின்றதான சிவப்பு நிற நூலை பார்க்கும் பொழுது அவன் பயந்து பதுங்கி ஓடோடி போய்விடுகிறான். The blood of Jesus Christ is the final argument. There is no further argument beyond. Hallelujah. The blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே முடிவான முற்றுப்புள்ளியான ஒரு காரியமாய் இருக்கின்றது. இதற்கு தாண்டி செல்லக்கூடியதான ஒரு நிலை பிசாசினிடத்திலே இல்லை. What is the name of the evil one? What is the name of Satan? What is the name of the devil? பிசாசு சாத்தான் என்று சொல்லப்படுகின்ற இந்த மனிதனுடைய பெயர் என்ன? What is his master work all the time? அவன் எப்பொழுதும் செய்கின்றதான மிக முக்கியமான காரியம் என்ன? Day in and day out he constantly keeps accusing God's people. தேவனுடைய மக்களை எப்பொழுதும் இடைவிடாமல் குற்றம் சாட்டுவதுதான் அவனுடைய வேலை. Whether God speaks to you or not, the devil speaks to you every day. கடவுள் உங்களோடு பேசுகின்றாரோ இல்லையோ தினசரி உங்களோடு அளவலாவுகின்ற நபர் பிசாசுதான். I don't know about you, I am talking about myself. உங்களை குறித்து எனக்கு தெரியவில்லை, என்னை குறித்து நான் சொல்லுகின்றேன். Whether God speaks to me daily or not, the devil speaks to me daily. அனுதினமும் ஆண்டவர் என்னோடு பேசுகின்றாரோ இல்லையோ பிசாசானவன் அனுதினம் என்னோடு பேசுவதற்கு தவறுவதே இல்லை. He keeps on condemning me. எப்பொழுது பார்த்தாலும் என்னை அவன் குற்றம் சாட்டிக் கொண்டே இருக்கின்றான். He keeps on accusing me. எப்பொழுது பார்த்தாலும் என்னை அவன் குறை கண்டு கொண்டே He இருக்கின்றான். keeps on discouraging me. எப்பொழுது பார்த்தாலும் என்னை சோர்வுற செய்து கொண்டே He இருக்கின்றான். keeps on distracting me. எப்பொழுது பார்த்தாலும் என்னுடைய எண்ணங்களை சிதறடித்துக் கொண்டே அவன் இருக்கின்றான். My Bible says, என் வேதம் சொல்கிறது, the one who is accusing God's people day and night, they overcame him by the blood of the Lamb. இப்படியாய் அனுதினமும் இறை மக்களை குற்றம் சாட்டுகின்றதான பிசாசானவனை அவர்கள் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே மேற்கொண்டார்கள் There என்று. is no other argument. You argue him, he will counter argue. You give him an answer, he will give another answer. So the only way to stop the attacks of the devil is by getting ourselves into the refuge of Emmanuel's blood. பிசாசானவன் சொல்லுகின்ற குற்றச்சாட்டிற்கு நீங்கள் பதில் சொல்ல முற்படுவீர்களேயானால் நீங்கள் சொல்லுகின்ற பதிலுக்கு விவாதமாக இன்னொரு காரியத்தை அவன் சொல்லுவான். இப்படி அவன் சொல்லுகின்றதான அல்லது தொடுக்கின்றதான குற்றச்சாட்டுகளுக்கு பதில் காண்பது என்பது முடியவே முடியாத ஒரு காரியமானால் நீங்கள் ஒளிந்து கொள்ளக்கூடிய ஒரு பலத்த துருகம் ஒன்று உண்டு என்றால் அது இம்மானுவேலினுடைய இரத்த கோட்டைதான். When you are under the blood of Jesus Christ, who, I ask, who can condemn you? இரத்த கோட்டைக்குள் நான் இருக்கும் பொழுது எந்த ஒரு மனிதன் என்னை குற்றம் சாட்ட முடியும்? The devil did not die for me. பிசாசு எனக்காக மரிக்கவில்லை. The devil did not shed his blood for me. பிசாசு தன்னுடைய இரத்தத்தை எனக்காக சிந்தவில்லை. It is Christ who both died and rose again for me. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே எனக்காக இரத்தம் சிந்தி மரணத்தினின்று உயிரோடு எழுந்தார். My Bible says, என் வேதம் சொல்கிறது, the blood of Jesus Christ keeps cleansing me from all sin. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி என்னை சுத்தம் பண்ணும். I know the message, I know the gospel that is prevalent all over Nazareth. நாசரேத்தில் இருக்கின்றதான எல்லா பகுதிகளிலும் காணப்படுகின்ற நற்செய்தியை குறித்து நான் அறிந்திருக்கின்றேன். The gospel that is preached in Nazareth is a negative gospel. நாசரேத்திலே பறைசாற்றப்படுகின்றதான நற்செய்தியானது எதிர்மறையான ஒரு சத்தியமாகும். It is not a biblical message. அது ஒரு வேத சத்தியம் அல்ல. It is discouraging people. அது மக்களை சோர்வுற செய்கிறது. Condemning people. அது மக்களை குற்றம்
குற்றம் சாட்டுகிறது. It is a gospel that is preached by so-called self-righteous people. சுயநீதிக்காரர்களாய் பறைசாற்றப்படுகின்றதான வேதத்திற்கு முரணான சத்தியம் அது. I am not speaking without knowledge. நான் இதனை அறியாமல் பேசுகிறேன் என்று எண்ணாதிருங்கள். I read the magazines from this place. இந்த பகுதியிலிருந்து வெளிவருகின்றதான அநேக பத்திரிகைகளை நான் I வாசிக்கிறேன். listen to what people say from this area. இந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய மக்கள் சொல்லுகின்றதான காரியத்தை நான் கவனமாய் It is a கேட்கின்றேன். negative message. அது ஒரு எதிர்மறையான சத்தியம். That is not the pure gospel of Jesus Christ. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுத்த சுவிசேஷம் அல்ல. What is the pure gospel of Jesus Christ? இயேசு கிறிஸ்துவினுடைய சுத்த சுவிசேஷம் என்பது என்ன? We are saved by the grace of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே நாம் We are not ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். saved by works. நாம் கிரியைகளினால் அல்ல. We are not saved by works. நாம் நம்முடைய செயல்களினால் அல்ல. We are saved by the sheer and the pure grace of God. பூரணமான உண்மையான தேவனுடைய கிருபையினால் மட்டுமே நாம் மீட்கப்பட்டிருக்கின்றோம். Just shall live by faith. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். Not by anything else, but by faith the just shall live. மற்ற எதுவினாலும் அல்ல, விசுவாசத்தினால் மட்டுமே நீதிமான் பிழைப்பான். By faith on the shed blood of Jesus Christ. சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தத்தினாலே மனிதன் பிழைப்பான். By faith on the finished work of Jesus on Calvary's cruel cross. கல்வாரியின் கொடூர சிலுவையிலே ஆண்டவர் சிந்தின இரத்தத்தின் பேரில் உள்ள விசுவாசத்தின் மூலமாக மட்டுமே நாம் மீட்கப்படுகின்றோம். If you confess your sins, you are free forever. நீங்கள் உங்கள் பாவத்தை அறிக்கையிட்டிருப்பது உண்மையானால் நிச்சயமாகவே என்றென்றைக்கும் விடுதலை பெற்றவர்களாய் There இருக்கின்றீர்கள். is no sin on your account. உங்களுடைய கணக்கிலே எந்த ஒரு பாவமும் இல்லை. Where has God thrown your sins? ஆண்டவர் இந்த பாவங்களை எங்கே தூக்கி வீசினார்? He has removed them as the clouds of the sky. வானத்தில் காணப்படுகின்ற மேக கூட்டங்கள் அகன்று போவது போல அவர் உங்கள் பாவங்களை உங்களை விட்டு அகற்றி போட்டார். He has thrown your sins behind his back. அவர் உங்களுடைய பாவங்களை எல்லாம் தன்னுடைய முதுகுக்கு பின்னதாக தூக்கி எறிந்து விட்டார். He has separated your sins as far as the east is from the west. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கியுள்ளார். He has sunk your sins into the depths of the sea. ஆழத்திலே, சமுத்திரத்தின் ஆழத்திலே நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் தூக்கி வீசிவிட்டார். The height, உயரம், the width, அகலம், the length, நீளம், and the depth of God's love. தேவனுடைய 4 பரிமாண அன்பு எவ்வளவு ஆச்சரியமாயிருக்கிறது. It is in that love you should revel every day. You should rejoice every day. இந்த விதமான 4 பரிமாண தேவனுடைய அனந்த அன்பில்தான் நீங்கள் அனுதினமும் அகமகிழ்ந்து கலிகூற வேண்டும். Don't depend upon your feelings. உங்களுடைய உணர்வுகளின் மேல் ஒருபோதும் சார்ந்திராதிருங்கள். Dear friends of Nazareth, I am speaking this truth with a lot of compulsion and passion because I know what your problem is. நாசரேத்து நண்பர்களே, என்னுடைய மனதிலே மிகுந்த பாரத்தோடும் உங்கள் பேரில் உள்ள கரிசனையோடும் இதைகளை நான் சொல்லுகின்றேன். ஏனென்றால் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையான நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். You are depending on your feelings. உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் சார்ந்திருக்கின்றீர்கள். Today you feel like getting saved. இந்த நாளிலே ரட்சிக்கப்பட்டது போல ஒரு உணர்ச்சி உங்களுக்கு இருக்கிறது. Tomorrow you feel like getting lost. நாளைய தினத்திலே அந்த ரட்சிப்பு எங்கேயோ போய்விட்டது போன்ற ஒரு உணர்ச்சி உங்களுக்கு காணப்படுகிறது. And day after tomorrow you feel as if you are dead. நாளை மறுநாள் முற்றிலுமாய் செத்து போன நிலையிலே நீங்கள் உணர்கின்றீர்கள். You are depending on your feelings. இப்படி உங்களுடைய உணர்ச்சிகளையே நீங்கள் தழுவி இருக்கின்றீர்கள். Feelings change. உணர்ச்சிகள் மாறுகின்றன. Feelings fluctuate. உணர்வுகள் மாறி மாறி அவைகள் எகிறுகின்றன. Our salvation does not depend on feelings. ஆனால் நம்முடைய ரட்சிப்போ இந்த உணர்ச்சிகளை சார்ந்து அல்ல. Our salvation depends on the fact of the finished work of Christ. கிறிஸ்து நமக்காக செய்து முடித்திருக்கின்றதான அந்த உண்மையை விசுவாசிப்பதிலேயே நம்முடைய ரட்சிப்பு நிலைநிற்கிறது. That never changes. அது ஒருபோதும் மாறுவதில்லை. I passed pre-university class in the first class when I was in Nazareth. நாசரேத்திலே இருக்கும் பொழுது நான் புகுமுக வகுப்பிலே நான் வெற்றியடைந்தேன்.
first class. முதல் வகுப்பிலே தேர்ச்சி பெற்றேன். I had another friend who also got first class. என்னுடைய இன்னொரு நண்பரும் கூட இப்படியாக முதல் வகுப்பிலே தேர்ச்சி பெற்றார். When I saw my number in the first class, I jumped to the roof. நான் என்னுடைய எண்ணை அந்த தேர்ச்சி பட்டியலிலே பார்த்த பொழுது மேடையிலே நான் துள்ளி குதித்தேன். But my friend who got a similar first class, you know what he said? Oh, that's great. என்னுடைய நண்பன் அந்த முதல் வகுப்பிலே தேறி இருந்தாலும் கூட அவனை பார்த்த மாத்திரத்திலே எந்த உணர்ச்சியும் வெளிப்படுத்தாமல் மிகவும் நல்லது என்று அவன் கூறியிருந்தான். I want to ask you a question. நான் இப்பொழுது உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்க பிரியப்படுகின்றேன். Because I jumped to the roof, is my first class better than my friend's first class? கூரையை நோக்கி எகிரி குதித்தபடியினாலே நான் பெற்ற முதல் வகுப்பு என் நண்பன் பெற்ற முதல் வகுப்பை விட மேன்மையானது என்று சொல்ல முடியுமோ? No. இல்லை. I jumped because of my psychological makeup. நான் மனோதத்துவ ரீதியிலே என்னுடைய உடல் அமைப்பு அமைந்த அடிப்படையிலே துள்ளி குதித்தேன், அவ்வளவுதான். But my friend, he takes it coolly. ஆனால் என்னுடைய நண்பர் அதை ஒரு சாதாரணமான வெற்றியாக எடுத்துக்கொண்டார். I was jumping when the results were out, but after 1 week I was not jumping. தேர்வு முடிவுகள் வந்த ஒரு வார காலத்திற்கு நான் துள்ளி குதித்துக் கொண்டிருந்தேன். அதன் பிற்பாடு இந்த குதித்தல் எல்லாம் தானாக அடங்கி போனது. Does it mean I have gone back to second class? இப்படியாய் நான் என்னுடைய உணர்ச்சிகள் அடங்கி போன நிலையிலே முதல் வகுப்பில் இருந்து 2ஆம் வகுப்பிற்கு போய்விட்டேன் என்று சொல்ல முடியுமோ? No, it is always first class. இல்லையே, அதுவும் அந்த நேரத்திலும் நான் முதல் வகுப்பு தேர்ச்சிதான். My feelings change, but the fact does not change. என்னுடைய உணர்ச்சிகள் மாறுகின்றன, ஆனால் உண்மைகள் மாறுவதில்லை. So whether you feel it or not, if you have repented of your sin and accepted Christ as your Savior, your sins are gone, let me say, gone forever. நீங்கள் உங்களுடைய பாவங்களிலிருந்து மனம் திரும்பி இருப்பது உண்மையா இருக்குமானால் உங்களுக்கு உணர்ச்சிகள் இருக்கின்றதோ உணர்வுகள் இருக்கின்றதோ அதை பற்றி கவலை இல்லை. உங்களுடைய பாவங்கள் உங்களை விட்டு போய்விட்டன, அவைகள் உங்களை விட்டு போய்விட்டன. Where are they? அவைகள் எங்கே? Where are your sins? அந்த பாவங்கள் இப்பொழுது எங்கே? They are buried under the blood of Jesus Christ. அவைகள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு உள்ளாக புதைக்கப்பட்டுள்ளன. If you believe it, would you like to lift your hand up with me and say hallelujah? இந்த வார்த்தைகளை நீங்கள் உண்மையாக விசுவாசிப்பீர்களானால் உங்களுடைய கரங்களை உயர்த்தி ஹalleluya சொல்வீர்கள். Hallelujah. Hallelujah. No, that's a fact. It is not just to make you emotional, but I want this truth to be driven home into your heart. இது உங்களுடைய உணர்ச்சிகளை தூண்டுவதற்காக நான் சொன்ன காரியம் அல்ல, ஆனால் உங்களுடைய உள்ளான மனதிலே நீங்கள் உணர வேண்டிய மிக முக்கியமான ஒரு உண்மை. I want to tell you something. நான் உங்களுக்கு இன்னொரு காரியத்தை சொல்ல பிரியப்படுகிறேன். Next time the devil reminds you of your past, you better remind him of his future. அடுத்த முறை பிசாசு உங்களுடைய கடந்த காலத்தை குறித்து உங்களை சுட்டிக்காட்ட வரும் பொழுது அவனுடைய எதிர்காலத்தை அவனுக்கு நீங்கள் மண்டையில் அடித்து சொல்லுங்கள். And he will immediately wind his tail and he will run for life. வாளை சுருட்டி கொண்டு ஓடியே போய்விடுவார். So never dig back the sins that you have already confessed. ஏற்கனவே புதைக்கப்பட்டுள்ளதான உங்களுடைய கடந்த கால பாவங்களை குறித்து ஒரு நாளும் கவலைப்படாதிருங்கள். Gone, gone, gone forever. போய்விட்டன அவைகள் ஓடோடி மறைந்து விட்டன. Rolled away, the burden of my sin rolled away. நீங்கிற்றே என் பாவ பாரம் எல்லாம் நீங்கிற்றே. It's gone, it won't return, it's gone forever. அவைகள் போய்விட்டன, என்னை விட்டு அவைகள் தூரமாய் சென்று விட்டன, ஒரு போதும் அவைகள் திரும்பி என்னிடத்தில் வருவது இல்லை. How did they leave me like that? அப்படி அவைகள் என்னை விட்டு எப்படியாய் கடந்து சென்றன? Because, and only because, hallelujah, the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மட்டுமே என்னுடைய பாவங்கள் என்னை விட்டு நீங்கி போயிற்று. Victorious life in Christ means applying the power of the blood of Christ. கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கிடைக்கின்றதான வெற்றி என்பது என்ன? அவர் சிந்தின இரத்தத்தில் இருக்கின்றதான வல்லமையின் மூலமாக நாம் செயல்படுவதுதான். Thirdly, மூன்றாவதாக, what does it mean when we say victory through Jesus Christ? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிட்டுகின்றதான ஜெயம் என்பது என்ன? It is through the resurrection of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மூலமாய் கிட்டுகின்றதான வெற்றி. I am going in the logical sequence. நான் படிப்படியாக இந்த காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கின்றேன். Life of Christ, இயேசுவின் வாழ்வு முறை,
death of Christ, that is the blood of Christ. இயேசுவின் மரணத்தின் மூலமாய் கிட்டியதான இரத்தத்தின் மூலம் வெற்றி. And thirdly, now the resurrection of Jesus Christ. மூன்றாவது இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல். You follow me carefully today, you will understand this message in a proper perspective. என்னை நீங்கள் நன்றாக கவனிப்பீர்களே, ஆனால் இந்த செய்தி படிப்படியாக எப்படி வளர்கின்றது என்பதை நீங்கள் உணர்வீர்கள். In 1 Corinthians 15th chapter 17th verse, 1 கொரிந்தியர் 15:17வது வசனத்திலே, here is a question that Paul puts before the Corinthian Christians. கொரிந்து கிறிஸ்தவர்கள் மத்தியிலே பவுல் அப்போஸ்தலன் கேட்கின்றதான ஒரு வினாவினை பார்க்க முடியும். If Christ is not risen, கிறிஸ்து எழுந்திராவிட்டால் you will be still in your sins. நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். But because Christ is risen, you have got victory over your sins. நீங்க கிறிஸ்து எழுந்திருக்கிறபடியினாலே பாவத்தினின்று வெற்றியை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். Look at that passage again. இந்த பகுதியை மீண்டுமாய் கவனியுங்கள். If Christ had not risen, கிறிஸ்து எழுந்திராவிட்டால் you would have been still in your sin. நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருந்திருப்பீர்கள். And your faith would have been in vain. உங்களுடைய விசுவாசம் வீணாய் இருந்திருக்கும். But now Christ is risen. ஆனால் இப்பொழுதோ கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார். So we are no more under our sins. ஆகையால் பாவத்தின் பிடியிலே இன்னமும் நாம் இல்லை. He lives in us. அவர் நமக்குள் வாழ்கிறார். He lives in us. அவர் நமக்குள் வாழ்கிறார். One of the Sunday school choruses which we should always remember till we breathe last. நம்முடைய ஞாயிறு பள்ளி பாடல்களிலே நம்முடைய இறுதி மூச்சு வரை நினைவில் வைத்திருக்கக்கூடிய ஒரு பாடல் உண்டு. ஜீவிக்கிறார். He lives in me. ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார். He lives in me. என்னில் அவர் ஜீவிக்கின்றார். He lives in me. என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். No, I tell you, this is not just a flowery statement, but this is a very important fact. இது ஏதோ கேட்பதற்கு ரசனையா இருக்கின்ற ஒரு உண்மையாக அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே ருசிக்க வேண்டிய ஒரு உண்மையாக நான் இதனை சொல்கின்றேன். He lives in me. அவர் எனக்குள் வாழ்கின்றார். I want to correct some of your erroneous thinking this night. உங்களுடைய சிந்தையிலே காணப்படுகின்றதான சில தவறான சிந்தனையை இந்த இரவிலே நான் மாற்றி எழுத பிரியப்படுகின்றேன். Some of you think that Christ comes to you in the morning when you are praying and leaves you when you go to work and comes back when you go for prayer in the evening. காலையிலே ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்குள் வருகின்றார், வேலைக்கு நாம் செல்லும் பொழுது அவர் போய்விடுகின்றார், மீண்டுமாக இரவு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மிடத்தில் திரும்பி வருகிறார் என்று நாம் சில நேரங்களிலே சிந்திக்கின்றோம். Many of us think about Christ making these shunting trips between heaven and our heart. இப்படியாக விண்ணரசிற்கும் நம்முடைய இதயத்திற்கும் இடையே போக்கும் வரத்துமாய் ஆண்டவர் இருக்கின்றார் என்று சிலர் நினைப்பதுண்டு. No, not at all. இல்லை, இல்லவே இல்லை. Christ is always with you 24 hours a day, 60 minutes per hour, 60 seconds for a minute. Believe it. Amen. கிறிஸ்து எப்பொழுதும் நமக்குள் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார். ஒரு நாளில் 24 மணி நேரமும், ஒரு மணியில் 60 மணித்துளிகளும், ஒரு நிமிடத்தில் 60 நொடிகளும் அவர் முழுக்க முழுக்க நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகின்றார். Whether you are awake or asleep, He is alert within you. நீங்கள் விழித்திருந்தாலும் அல்லது நித்திரை செய்தாலும் அவர் எப்பொழுதும் உங்களுக்குள் உறைவிடமாய் வைத்து விழிப்புடன் அவர் இருக்கின்றார். He is always in you. அவர் எப்பொழுதும் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். Christ in you is the hope of glory. கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதுதான் மகிமையின் நம்பிக்கையாயிருக்கிறது. That's a very important truth. இது மிகப்பெரிய ஒரு உண்மை. Is Satan strong? Is Satan strong? பிசாசு வலிமை உள்ளவனா? Yes. ஆம். How strong? எவ்வளவு வலிமை உள்ளவன்? Very strong. மிக மிக வலிமை உள்ளவன். The devil is very strong. பிசாசானவன் மிக வலிமை உள்ளவன் தான். Is he great? அவன் பெரியவனா? Of course, yes. நிச்சயமாக அவன் பெரியவன் தான். He is great. அவன் பெரியவன் தான். The devil is great. பிசாசு பெரியவன் தான். The devil is strong. பிசாசு வலிமை உள்ளவன் தான். But ஆனால் he who is in us is greater than he who is in the world. உங்களில் இருப்பவர், உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். Thumbs up. வெற்றி நமக்குத்தான். You know the thumb, I like the thumbs up drink, it's nice. Thumbs up because that's victory. That's a Christian symbol. Thumbs up. தம்ஸ் அப் என்று சொல்கின்றதான குளிர்பானத்தை நான் விரும்புவேன். ஏனென்றால் இந்த தம்ஸ் அப் என்கிறதான வார்த்தை முழுக்க முழுக்க கிறிஸ்தவர்களுடைய சொத்து. So 1 John 4:4 says, he who is in you is greater than he who is in the world. 1 யோவான் 4:4 சொல்கின்றது, உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். Those of you who believe it,
thumbs up. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கின்றீர்களோ உங்களுடைய விரலை நீங்கள் உயர்த்தி Thumbs up. thumbs up. Say thumbs up. Say thumbs up. I'm just taking the truth into your heart. I'm not just trying to entertain you through a sermon. No. ஏதோ உங்களை பொழுதுபோக்கிற்காக உற்சாகப்படுத்துகிறேன் என்று நினைக்காதீர்கள். மாறாக சில நிலைமாறாத உண்மைகளை உங்களுடைய இதயத்திலே நான் பதிய வைக்க விரும்புகின்றேன். You are unlearning sort of things and learn several new things today. நீங்கள் ஏற்கனவே கற்றிருக்கின்றதான தவறான சத்தியங்களை உங்களை மறக்கச் செய்து சரியான சத்தியங்களை உங்களுடைய இதயத்திலே ஆணியறைய நான் பிரியப்படுகின்றேன். What did Jesus say? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? In the world you will have trials. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. In the world you will have tribulations. உலகத்திலே உங்களுக்கு நெருக்கடிகள் உண்டு. In the world you will have temptations. உலகத்திலே உங்களுக்கு சோதனைகள் உண்டு. But ஆனால் be of good cheer. திடன் கொள்ளுங்கள். Because ஏனென்றால் I have overcome the world. நான் உலகத்தை ஜெயித்தேன். Hey, what is this logic? இது என்ன தத்துவம்? You will have temptations. உங்களுக்கு சோதனை வரும். You will have trials. உங்களுக்கு நெருக்கடிகள் வரும். You will have problems. உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். But cheer up. ஆனால் திடன் கொள்ளுங்கள். Because ஏனென்றால் I have overcome the world. நான் உலகத்தை ஜெயித்தேன். What does it mean? இதனுடைய அர்த்தம் தான் என்ன? The victory of Jesus is our victory. இயேசு கிறிஸ்துவினுடைய வெற்றி எனது வெற்றி. The power of Jesus is our power. இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை எனது வல்லமை. Jesus won on the cross. That was for you, dear brother, dear sister, and for me. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இந்த வெற்றி உனக்கு, இந்த வெற்றி எனக்கு. Because of resurrection, உயிர்த்தெழுதலின் மூலமாக you know what the Bible says? இயேசு கிறிஸ்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? God has given him a name above every name. எல்லா பெயருக்கும் மேலான ஒரு பெயரை ஆண்டவர் அவருக்கு தந்தார். And what does the Bible say? வேதம் மேலும் என்ன சொல்கிறது? The name of the Lord is a strong tower. கர்த்தரின் பெயர் பலத்த துர்கம் என்று சொல்கிறது. The righteous shall run into it and be safe. நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். Why should he run? அவன் ஏன் ஓட வேண்டும்? Because the enemy is chasing him. அவனுடைய எதிரி அவனை விரட்டிக் கொண்டே வருகின்றான். Why does he run? அவன் எங்கே ஓட வேண்டும்? Into the name of the Lord. கர்த்தருடைய நாமத்திற்குள் நுழைய It வேண்டும். is a strong tower. அது பலத்த துர்கம். It is a bunker that no missile can ever penetrate. பூமிக்குள் இருக்கின்றதான இந்த கோட்டையை எந்த ஏவுகணையாலும் தகர்க்க முடியாது. That was the truth that David the psalmist had understood. சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த ஒரு அரிய சத்தியத்தை தான் மிக ஆழமாக அறிந்திருந்தார். Standing before the tall Goliath, he said, மிக பராக்கிரமசாலியா இருக்கின்ற கோலியாத்திற்கு முன்னதாக நின்று கொண்டு அவன் you பறைசாற்றினார். are coming with a sword, நீ பட்டயத்தோடு you வருகின்றாய், are coming with a spear, ஈட்டியோடு. நீ ஈட்டியோடு You வருகின்றாய், are coming with a staff, தடியோடு. நீ தடியோடு கூட வருகின்றாய். I am coming to you in the name of the Lord of Israel. ஆனால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தினாலே நான் உன்னிடத்தில் வருகின்றேன். The name of the Lord. தேவனுடைய பெயர். The name of the Lord is not just a magic formula to finish our praying. No. நம்முடைய ஜெபத்தை முடிப்பதற்காக சொல்லப்படுகின்ற நாமம் என்பது கடவுளின் பெயர் அல்ல. The name of the Lord means the authority of the Lord. கர்த்தருடைய நாமம் என்பது கர்த்தருடைய அதிகாரத்தை பயன்படுத்துகின்றதான ஒரு சொல்லாகும். Today Jesus Christ is seated on the right hand of the Father. இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வலது பக்கத்திலே அவர் வீற்றிருக்கின்றார். You are tempted. நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்கள். You feel very weak. நீங்கள் மிகவும் பலவீனமாய் காணப்படுகிறீர்கள். You feel the temptation too strong for you to resist. இந்த சோதனையை எதிர்த்து தாக்குப்பிடிக்க முடியுமோ என்று சோர்ந்து தளர்ந்து போன ஒரு நிலை. And the repetition of the temptation makes you feel fatigue. இந்த சோதனை மீண்டும் மீண்டுமாய் உங்களை தாக்குவது உங்களை தாக்குப்பிடிக்காத நிலைக்கு தள்ளுகின்றது. You are not able to hold on any longer because the temptation is too frequent. இனியும் நிலைநிறுத்த முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த சோதனை மீண்டும் மீண்டுமாய் உங்களை எதிர்நோக்கி வருகிறது. Remember, that is your weakness. அப்பொழுது நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள், அது உங்களுடைய பலவீனம். My Bible says, வேதம் சொல்லுகிறது, we have a high priest who understands our weaknesses. இந்த பலவீனத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பிரதான
ஆசாரியர் நமக்கு உண்டு என்று வேதம் சொல்கிறது. He is sitting there as an advocate on the right hand of God the Father. பிதாவாகிய தேவனுடைய வலப்பக்கத்திலே ஒரு வக்கீலாக அவர் அங்கே அமர்ந்திருக்கின்றார். When you commit a sin, நீங்கள் ஒரு பாவத்தை செய்யும் பொழுது, or when you are resisting a temptation, ஒரு சோதனைக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது, Jesus is not sitting there as a silent spectator. No. ஏதோ வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிற அமைதி நபராக அவர் அங்கே உட்கார்ந்திருக்கிறார் என்று நினைக்காதிருங்கள். Anytime. எந்த வேளையானாலும் My Bible says, வேதம் சொல்கிறது, we have the throne of grace opened up for us. கிருபாசனம் நமக்கு முன்னதாக எப்பொழுதும் திறந்து And வைக்கப்பட்டிருக்கிறது. we can go to Him in time of crisis to get help in need. நம்முடைய பிரச்சனைகளின் நேரத்திலே, நம் துவண்டு போகிறதான வேளைகளிலே இந்த கிருபாசன தண்டையிலே செல்வதற்கான வாசல் எப்பொழுதும் திறந்தே But இருக்கிறது. the devil will come and whisper in your ears, don't go. How many times you can confess this sin? How many times you fall? What is the use of trying again? Don't believe that stupid lie of the devil. நீ எத்தனை முறை இப்படியாய் கிருபாசன தண்டை செல்லுவாய், மீண்டும் மீண்டுமாய் எத்தனை முறை இந்த பாவத்தை அறிக்கையிடுவாய், எத்தனை முறை நீ இப்படியாய் ஜெபிப்பாய் என்று பிசாசு உங்களை தன்னுடைய சோர்வடுகின்ற வார்த்தையினாலே காதுகளில் சொல்லும் பொழுது அவனுடைய பச்சை பொய்யை நீங்கள் ஒரு காலம் நம்பாதிருங்கள். Tell the devil, shut up. I have Jesus Christ speaking on my behalf. வாயை மூடி என்று சாத்தானை பார்த்து நீங்கள் கட்டளையிட்டு, எனக்காய் பரிந்து பேசுகின்ற கிறிஸ்து பிதாவின் வலப்பக்கத்திலே இருக்கிறார் என்று சொல்லுங்கள். He is there for me. எனக்காக அவர் அங்கே இருக்கின்றார் என்று He is சொல்லுங்கள். there for me. எனக்காகவே அவர் அங்கே இருக்கின்றார். He is advocating on my behalf. எனக்காக பரிந்து பேசுகின்ற வக்கீல் அவர். Oh, I will lift up my collar and I put up my shoulder because He is there for me. என்னுடைய தோள்களை நான் உயர்த்தி நடக்க முடியும், நிமிர்ந்து நான் நடக்க முடியும், ஏனென்றால் எனக்காய் பரிந்து பேசுகின்ற வழக்காடும் கர்த்தர் அங்கே இருக்கின்றார். Christ rose again from the dead, so I can live a victorious life. இயேசு கிறிஸ்து மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தபடியினாலே நிச்சயமாய் நான் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். Anytime, give Him a telegraphic prayer and there He is to help you out. எந்த நேரத்திலானாலும் சரி, தொலைபேசியின் மூலமாய் சொல்லக்கூடிய விதத்திலே ஒரு அவசர தந்தியை அவருக்கு அனுப்புங்கள், அவர் உங்களுக்கு உதவி செய்வார். Oh Lord, I am sinking. ஆண்டவரே, நான் அமிழ்ந்து கொண்டிருக்கின்றேன். What did Jesus tell Peter? அப்படியாய் அழுத பொழுது பேதுருவை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? Oh, keep sinking. You hit the bottom, then I will help you. நீ அமிழ்ந்து கொண்டிருக்கிறாயா, நன்றாக மூழ்கு, நீ மூழ்கின பிற்பாடு உனக்கு நான் உதவி செய்கிறேன் என்றவர் சொன்னாரா? No. இல்லை. My Jesus will stretch forth His hand instantly and He lift him up and say, Peter, what happened to your faith? அருள்நாதர் உடனடியாக அவனுடைய கையை பிடித்து உயர்த்தி தூக்கி அவனுடைய விசுவாசம் பலப்படும்படியாக செய்தார். Sinking is no sin, but stopping to cry to Jesus, that makes you sin. மூழ்குவது பாவம் அல்ல, ஆனால் மூழ்குகின்ற வேளையிலே ஆண்டவருடைய உதவியை நாடாமல் இருப்பதுதான் தவறு. You understand what I am talking about? நான் பேசுகின்ற காரியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்கின்றீர்களா? Victorious through the resurrected Jesus Christ. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் மூலமாய் கிட்டுகின்றதான வெற்றி.